தான் இருந்துச்சு. என்னன்னா சத்யராஜ் சாருக்கு டாட்டரா பண்ணிருந்தேன். அவங்க கிட்ட இருந்து லைக் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அதுல இன்னைக்கு கூட இன்னொரு விஷயம் கத்துக்கிட்டேன். என்னன்னா பஞ்சுவாலிட்டி. அவங்க கரெக்டா 6 மணிக்கு வந்துட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சொன்ன டைம்ல அவங்க எப்பவுமே ரெடியா இருந்தாங்க. யோகி பாபு சார் கூட நான் விஸ்வாசம்ல கூட நடிச்சிருக்கேன். அவங்க சரி, என்னோட பேர் ஸ்ரீமான் அண்ணாவும் சரி, அவங்க 2 பேரும் எனக்கு எல்லா சீன்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இது கொஞ்சம் இது பண்ணிடு, இது சஜஷன் கொடுத்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஜெய் அண்ட் பிரக்யா லைக் அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப நல்லா இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் கீர்த்தனா மேம் அவங்க லைக் லிட்ரலி லைக் பார்ட்னர் இந்த கிரைம் மாதிரி டோட்டல் டைம் நம்ம 2 பேரும். மீதி எல்லாருமே என்ன பண்றாங்க நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு 2 ஷாட் மாதிரி நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அப்படிதான் இருந்தோம். பிரதாப் சாருக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் பிரதாப் சாருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என்னோட பேச்சு கேட்கறதுக்கும் ரொம்ப நன்றி. ராக்கெட் லான்ச்ல இருந்து ஆடியோ லான்ச் வரைக்கும் மக்கள் கிட்ட வெற்றிகரமா கொண்டு சேர்க்கிற அன்பான பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தேங்க்யூ. பேபி அண்ட் பேபி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி மூவி. சூப்பராக வந்திருக்கு படம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கிறதுல. கண்ணுக்கு மையழகு, இந்த படத்துக்கு அண்ணன் ஜெய்யழகு. புதுசாக வாங்கின ஸ்மார்ட் போர்ட் மாதிரி எப்பயுமே ஸ்மார்ட்டாகவே இருப்பார். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாலியாக இருந்த அவரோட நடிச்சதுல. எங்கேயும் புது படத்தில் நடித்த அவர் கூட. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்ம யோகி பாபு அண்ணன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல மகேஷ் பாபுனா தமிழ்ல யோகி பாபு. அவர் மாசா ஆக்ஷனை மாசா பண்ணுவார், இவர் ரியாக்ஷனை தமாசா பண்ணுவார். அந்த மாதிரி பர்ஃபார்மர். அது இல்லாமல் அண்ணன் மகா நடிகன் சத்யராஜ் சார். அவரோட ஃபேவரட். நான் ரொம்ப அவரோட ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்து அப்படியே விழப்பா இருக்கும். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி போய் எப்படி அவர் பண்ணாரு, ஒரே 3 கேரக்டர் பண்ணுவார் வித்தியாசமா. அந்த மாதிரி வெறித்தனமா பண்ணுவாரு. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எப்படி எல்லா சரக்கும் கிடைக்குமோ அது மாதிரி அவர்கிட்ட எல்லா பொருளும் அப்படி எப்படி சொல்றேன்னா எல்லா கேரக்டரும். ஒரு ஹீரோனா ஹீரோ, வில்லன்னா வில்லன், ஒரு அப்பா கேரக்டர், ஒரு அண்ணன் கேரக்டர், ஒரு மாமனார் கேரக்டர், ஒரு அப்பாவுக்கு குழந்தையாவும் நடிப்பாரு, சில சமயத்துல குழந்தையாவே நடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் அவர் கூட நடிச்சது ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியானது. அப்புறம் இமான் சார் மியூசிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சில பேர்லாம் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் சாரோட பாட்டு போட்டால் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு வேற லெவலில் கலக்குவார். இப்போ மழை வந்தால் தான் அந்த மண் வாசனை வரும். சாரோட மியூசிக் வந்தாலே அதில் மண் வாசனை கிடைக்கும் நமக்கு. அந்த அளவுக்கு ஒரு மண் வாசனையோட மியூசிக்கை கலக்கியிருக்காரு இந்த படத்தில். டைரக்டர் பிரதாப் சார் அடடா, உண்மையிலேயே எல்லாருமே ஒரு குழந்தை மாதிரியே வேலை வாங்கினாரு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே. ஆக்சுவலி பிரதாப் சார் வந்து இந்த டைட்டில் பேபி அண்ட் பேபின்னு எதுவும் சேர்த்துல கதைக்காக வச்சாரா இல்லை கதாநாயகிக்காக வச்சாரா தெரியல. ஏன்னா கதாநாயகியே கொஞ்சம் குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க பிரக்யா. ஸோ அது இல்லாமல் தாய் சன்சிகா, நிறைய ஆர்டிஸ்ட், மேடம் கீர்த்தனா மேடம்ல இருந்து எக்கச்சக்கமான நடிகர்கள், எனக்கு எல்லாமே ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட். சிங்கமொழி அண்ணன், இளவரசர் அண்ணன், அப்புறம் நம்ம மொட்டை ராஜேந்திரன் சார். அதான் நான் சொல்றது பாருங்க. சீமன் சார், ராமர், நிறைய ஆக்டர் இருக்காங்க ஃபேவரட் ஆக்டர்ஸ். இதுல மொட்டராஜன் சார் கூட தான் எனக்கு காம்பினேஷன். எப்படி புதுசாக வாங்கின செல்லுக்கு லேமினேஷன் பண்றோமோ அது மாதிரி அவரோட காம்பினேஷன் எனக்கும் ரொம்ப செட் ஆயிருக்கு. டிடி ரிட்டர்ன்ஸ், பாரிஸ் ஜெயராஜ்லாம் அவரோட காம்பினேஷன் நல்லாவே போயிருக்கும். ஸோ இந்த படத்துலயும் அப்படியே கார்டியன் நல்லா தொடர்ந்து இந்த படத்துலயும் எனக்கும் மொட்டராஜன் காம்பினேஷன் ரொம்ப ஜாலியா வந்திருக்கு. ஒரு ஜாலியா. அப்புறம் ஏது எல்லாத்தையும் பேசுறேன். எல்லாமே படத்துல வந்து கேமராமேன் சார் சரி, டான்ஸ் மாஸ்டர் சார், எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அவங்களோட உழைப்பை வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. எடிட்டர் வந்து எல்லாருமே. ப்ரொடியூசர் சார் வந்து நான் சீரியஸா பேசுறேன் பார்த்தா அவரே வந்து அடியனாச்சு காமெடி கலக்கிட்டு இருக்காரு. அடுத்தது அவர் ஒரு காமெடி டைரக்ஷன் பண்ணலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு யுவராஜ் சார். ஃபேப்ரிக் ஹவுஸ் மேம், சாய் சன்சிகா, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஒரு ஜாலியான ஒரு குடும்பத்தோட வந்து பார்க்குற படம், ஒரு பேபியோட வந்து ஹாப்பியாக பார்க்குற படம். ஸோ உங்கள் பேபியெல்லாம் கூப்பிட்டு வந்துருங்க. குழந்தைய சொல்கிறேன் நான். ஸோ எல்லாரும் வந்து ஜாலியாக சந்தோஷமா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்க பெரியவர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம்.
பேபி அண்ட் பேபி யுவராஜ ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் யுவராஜ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்தது. ஆக்சுவலி இது எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி ஆஃப்டர் லாங் டைம் நான் மூவியில் ரீஎன்ட்ரி ஆகியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜெய்யோட அம்மா சொன்னாங்க, அதுக்கப்புறம் சத்யராஜ் சாரோட பேரண்ட்ஸ் சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி கமிட் ஆகிட்டேன். உண்மையிலே சூப்பர் கேரக்டர், நல்ல ஒரு காமெடி ஃபிலிமு. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் மாதிரி என்ன சொல்கிறது, பேபிங்கிறது வந்து எல்லாரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் பார்க்கும்போது ஒரு உண்மையிலே ஒரு குழந்தையோடைய விஷயங்களை வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. ஸோ நல்ல படம், கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். பிரதாப் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், என்னை அழகாக காமிச்ச கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த டீம் எல்லாமே நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வெரி ஹாப்பி. இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையிறதுக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் நீளும் இரவில் காற்றோடு. இசை வள்ளல் டைட்டில் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. சாரோடைய பேரன்பால நடந்த விஷயம் அது. சார் ரொம்ப பெருசா சீரியஸா எடுத்துக்குவாங்க அது. அண்ட் பேபி அண்ட் பேபி இந்த படம் ஃபர்ஸ்ட் கதை சொன்ன டைம்ல இருந்து அது ஃபுல்லா ப்ராசஸ் ஆகி அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சு என்னுடைய டேபிளுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர வரைக்கும் அதோடைய ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி இருந்ததோ அது படம் முழுக்க அது பார்க்க முடிந்தது. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைனர். அதை த்ரூ அவுட்டா உட்காந்து பார்த்து எல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்து சிரிச்சு சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற ஒரு அருமையான திரைப்படம் இது. அண்ட் இவ்வளோ ஆர்டிஸ்ட், இவ்வளோ முக்கியமான ஆர்டிஸ்ட், எல்லாருமே பயங்கர பிஸியா இருக்கிற ஆர்டிஸ்ட், இவங்களுடைய கால் ஷீட் வாங்குறதே அவ்வளோ சிரமம். இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்துல, அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூடன்ட் டைரக்டருக்கு அமைவதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு மிஸ்டர் பிரதாப் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஐ திங்க் யூஆர் லக்கி சார், இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஒட்டுமொத்தமா கிடைச்சதுக்கு. அண்ட் ரொம்ப ப்ராம்ப்டா அது ஆரம்பிச்ச டைம்ல இருந்து முடிக்கிற வரைக்கும் யாரோடைய டைமையும் அது வேஸ்ட் பண்ணாம கரெக்டா அவங்களுடைய விஷயத்தை கரெக்டா ஹானர் பண்ணி எல்லாருக்குமே வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய சக்சஸ் சார். அண்ட் யோகி பாபு சார் அண்ட் ஜெய் சார், உங்களுடைய காம்பினேஷன்ல இந்த படம், யோகி பாபு சார் வந்து இதுல ஒரு வெறும் ஒரு காமிக்கல் ரிலீஃப் அப்படின்னு கிடையாது, ஒரு பேரலா ஒரு லீடுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் வேற வேற எமோஷன்ஸ்ல ஒரு கரெக்டா அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்துல பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் ஜெய் பிரதரை பத்தி சொல்லி ஆகணும். அப்படியே அந்த ஸ்மார்ட், அந்த ஹேண்ட்ஸம் அப்படியே எல்லாரும் கூட குறையாம அது அப்படியே இருக்காரு. ஸோ அவருக்கு எவர்கிரீன் ஜெய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படமும் அவருக்கு இன்னொரு முக்கியமான திரைப்படமா இந்த படம் மாறட்டும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மொத்த டெக்னீஷியனுக்கும், டிஓபி, எடிட்டர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமா அந்த படத்தோட தயாரிப்பாளர் யுவராஜ் அவர்கள், புதுசா ஒருத்தர் வந்து படம் எடுக்க வந்தவங்ககிட்ட கரெக்டா அந்த டைமுக்கு ஒரு படம் ஆரம்பிச்சு அதை முடிச்சு ஒரு ரிலீஸுக்கு கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஆசிட் டெஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் படத்துல ரொம்ப அழகா பாஸ் பண்ணி வந்திருக்காரு சார். ஒரு படம் எடுத்துட்டீங்களா சார், இதுவே போதும் சார், பெரிய அனுபவம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சார். ஸோ யாரு என்னென்ன, யாரு நல்லவன் மாதிரி இருக்கிற நல்லவன், யாரு உண்மையிலே கெட்டவன், இது எல்லாமே வந்து நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க சார் ஒரு படத்தின் மூலியமா. ஸோ இது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல நீங்க இன்னும் அது கவனத்தோட செய்யக்கூடிய நிறைய பாடங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து போதுமான அளவு கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன். ஸோ அதுக்கு அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய நல்ல மனசுக்கும் இந்த டோட்டல் டீமுடைய எல்லாருடைய நல்ல மனசுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நான் விரும்பி கேட்டுக்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கு, இந்த திரைப்படத்துக்கும் இருக்கு. நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. இதே மாதிரி தியேட்டர்ஸ்ல வந்துட்டு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு இவ்வளோ ஒரு சூப்பரான க்ரூவோட ஒர்க் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. எனக்கு ஆக்சுவலி ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அபவுட் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரதாப் சார், ஜெய் சார் அண்ட் யோகி பாபு சார், இவ்வளோ நாள் இந்த சப்போர்ட்காக அண்ட் ஆல்சோ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டூ சப்போர்ட். இது வந்து ஆக்சுவலி பேபி அண்ட் பேபி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி அண்ட் ஆல்சோ எமோஷனல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு ஃபிலிம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸஸ். ஸோ நீங்கள் எல்லாமே உங்கள் ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ஸில் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். பேபி அண்ட் பேபி படம்